உங்களுக்கு தெரியும், ரணில் ராஜபக்சவினுடைய ஆண்டு காலத்திலே சில தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக சில அவசரமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த தொழிலாளர் சட்டங்களை ஒரு அடக்குமுறை சட்டங்களாக பாவித்து தொழிலாளர்களுடைய விடுதலைக்காக நூற்றாண்டு காலங்களாக இடம்பெற்ற மாபெரும் போராட்டங்களினூடாக கிடைத்த வெற்றிகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து மக்களினுடைய வாழ்க்கையை பாதிப்புக்குட்படுத்துகின்ற மோசமான விதிகளை கொண்ட புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலை திட்டங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் ஒரு மனிதன் வேலை செய்ய வேண்டும். மிகுதி 8 மணி நேரம் தூக்கத்திற்காக அவன் ஒதுக்க வேண்டும். இன்னும் ஒரு 8 மணி நேரம் அவனுடைய குடும்பத்திற்காக அவனது வாழ்க்கைக்காக ஒதுக்க வேண்டும் என்ற நியதிக்கு அடிப்படையில் தான் இந்த 8 மணி நேர வேலை என்பது தொடர்பான மாபெரும் போராட்டங்கள் உலகம் முழுவதும் இடம்பெற்று எத்தனையோ பேர் இறந்து இந்த உரிமையை தொழிலாளர்களுக்காக பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பல முதலாளித்துவ நிறுவனங்கள் ஊழியர்களை அந்த சட்டத்திற்கு முரணாக எல்லாம் வேலைக்கு அமர்த்தி வாழ்க்கை முழுவதும் வேலை செய்து அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாதவர்களாக, சொந்த வாழ்க்கையில் ஈடுபட முடியாதவர்களாக, நிம்மதியாக வாழ முடியாதவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் உலகம் முழுவதும் இன்று பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது. ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளிலெல்லாம் இன்று வேலைக்கு செல்பவர்கள் வேலையை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இன்று இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார நிலையை காட்டி மக்களை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் கூட நீங்கள் வேலை செய்யலாம், 45 மணி நேரம் ஒரு கிழமை வேலை என்பதை நீங்கள் 3 நாளில் செய்து முடிக்கலாம் என்ற கருத்தெல்லாம் அந்த சட்டத்தினூடாக பரப்பப்படுகின்றது. இந்த விடயம் எப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்றால், 3 நாட்களில் ஒரு கிழமைக்குரிய வேலையை ஒரு மனிதன் செய்து முடிப்பானாக இருந்தால் மிகுதி 4 நாட்கள் சும்மா இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். பிறகு வேறு எங்காவது அதே போன்ற ஒரு வேலைக்கு அவர் செல்ல வேண்டி ஏற்படும். இதனால் தனது வாழ்க்கையிலே வேலையை தவிர வேறு எந்த விடயத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுவார். அது மட்டுமல்ல, இன்று இலங்கையிலே உழைப்புக்கேற்ற ஊதியத்தை யாரும் பெறுவதில்லை. முதலாளிகள் தங்களுடைய லாபங்களை சரியாக பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்குரிய அடிப்படை சம்பளத்தை இன்று வரை சரியான அளவிலே வழங்குவதில்லை. அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சம்பளம் தான் இன்று கிடைத்து கொண்டிருக்கின்றது. எனவே சீர்திருத்தப்பட வேண்டிய அடிப்படை சம்பளம் மற்றும் சீர் செய்ய வேண்டிய மக்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்றம் என்பவற்றை தவிர்த்து அவர்களது உழைப்புத்தான் இதற்கு குறைபாடு என்பது போல் காட்டி அவர்களை அதிகளவில் வேலை செய்ய தூண்டுகின்ற ஒரு விடயத்தை இன்று முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் வேலை செய்தாலும் கூட அவர்களது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்பதுதான் இன்று அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனது உழைப்பையும் வாழ்க்கையையும் சுரண்டுகின்ற இந்த தொழிற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற விடயத்தை நான் இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன். அதேபோல் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தொழிற்சங்கங்கள் மிக தீர்க்கமாக தொழிலாளர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொழிற்சங்கங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு குறைந்தது 7 பேர் அடிப்படையாக தேவைப்படுகின்றார்கள். இந்த 7 பேர் என்பது ஒரு போதுமான அளவு, ஒரு உரிமையை பேசுவதற்கான போதுமான அளவாக இருக்கின்றது. இன்று தொழிற்சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு 100 பேர் அளவில் தேவை என்கின்ற அந்த சட்டம் தொடர்பாக இந்த அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றது. 100 பேர் அற்றவர்களால் தொழிற்சங்கத்தை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவெல்லாம் தொழிற்சங்கவாதிகளும் தொழிலாளர்களும் தங்களது உரிமைகளை முன்வந்து பேசி அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை அரசியல் மயப்படுத்துவதை தவிர்ப்பதற்கான அடிப்படை செயற்பாடுகளாக இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் தொழிலாளர் திணைக்களத்தினுடைய ஆணையாளரிடம் நீங்கள் ஒரு நிறுவனத்தை மூட வேண்டுமாக இருந்தால், அங்கிருந்து ஊழியர்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இடைநடுவே அதற்கான ஒரு நெறிமுறை இங்கே இருக்கின்றது. அவரிடம் நீங்கள் போதுமான விடயங்களை பெற்று அந்த ஊழியர்களுக்குரிய நட்டஈடுகளை வழங்கி பல்வேறுபட்ட செயற்பாடுகளின் ஊடாகத்தான் அதனை நிறைவேற்ற முடியும். ஆனால் இன்று தங்களுக்கு ஏற்றாற்போல் நிறைவேற்றிக் கொள்வதற்காக தொழில் திணைக்களத்தினுடைய ஆணையாளரை சந்திக்காமலே நீங்கள் இதனை செய்து முடிக்க முடியும் என்கின்ற சட்டம் இன்று ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆராய்வுகள் ஒவ்வொன்றுமே தொடர்ச்சியாக நீங்கள் உற்று நோக்கினால் ஒரு தொழிலாளரினுடைய அடிப்படை உரிமைகளை பேசுபவர்களையும் தொழிலாளர்களையும் தொழிலாளர் சார் நலன்களையும் புறந்தள்ளுகின்ற, அதனை மீறுகின்ற அல்லது அவர்களை அடக்குமுறை செய்கின்ற விடயங்கள் தொடர்பாகவே அதிகளவில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் ஒடுக்குமுறை செய்யப்படுகின்ற மக்கள்
அதாவது சுரண்டப்படுகின்ற மக்கள் முதலாளித்துவத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறாத பெருந்தொகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான தீர்வு என்பது, இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கான தீர்வு என்பது முதலாளித்துவத்திடம் இருக்கின்ற இந்த சுரண்டல் தன்மையை இல்லாமலாக்கி நியாயமான சட்டங்களை உருவாக்கி நியாயமான சம்பளங்களை உருவாக்கி அவர்களுக்கான நேர்மையான சூழல் ஒன்றை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலை திட்டங்களை ஒழிய அவர்களுக்கான இன்னும் மோசமான சட்டங்களை உருவாக்கி அவர்களை மேலும் மேலும் பாதிப்படைகின்ற விடயங்களை செய்வதல்ல என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே தொழிலாளர்களுடைய நலன் தொடர்பாக மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்திலே எத்தனையோ விடயங்கள் எல்லாம் முறையாட்டப்படுகின்றது. தொழிலாளர் நலன் தொடர்பாக பேசியே ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம், தொழிற்சங்கங்களின் வளர்ச்சியினூடாக தொழிற்சங்கங்களின் பங்களிப்பினூடாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் அதனை மீறி தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற நினைப்பும் தொழிலாளர்களுடைய உரிமைகள் இருக்கக்கூடாது என்ற நினைப்பின் ஊடாகவும் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மனுஷ நாணயக்கார மற்றும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே உருவாக்கப்பட முயற்சித்த இந்த சட்டம் தொடர்பாக இன்று எதற்காக இவர்கள் பேச வேண்டும் என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே எந்த வகையிலும் தொழிலாளர்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ நலன் தராத இந்த சட்டங்கள் தொடர்பாக பேசுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி.